வெற்றியை கண்டுவிட்டது. இனி நீ கவலை கொள்ள வேண்டாம், உன் பகை முற்றிலுமாக ஒழிந்து விட்டது. ஏனென்றால் ராமன் இலக்குவன் இறந்து கிடந்ததை கண்டு மயங்கி விழுந்தமையினால ராமனும் இறந்து விட்டான்னு இந்த அரக்கர்கள் தவறாக புரிந்து கொண்டு எல்லோரும் போர்க்களத்தில் இறந்து போனார்கள். ராவணனே, உன்னுடைய பகையானது ஒரு முடிவினுக்கு வந்து விட்டது, நீ வென்று விட்டாய். இது போதாதா ராவணனுக்கு? இந்த செய்தியை கிடைச்ச உடனே தன் மகனை கூட அழைத்து பாராட்டணும்னு அவன் நினைக்கல. இதுதான் அரக்கனினுடைய அற்ப புத்தி. தனக்கு இத்தகு பெரியதோர் வெற்றியை ஈட்டி தந்த தன் மகனை அழைத்து அவனுக்கு உரிய பாராட்டை, அவனை ஆலிங்கனம் செய்து அவனெல்லாம் உச்சி முகரணும்னு தோணல. தான் இதுகாரும் யாருக்காக இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறானோ அவளிடம் சென்று பார், உன் கணவனும் அவனை சார்ந்த படைகளையும் உன் கணவனது தம்பியாகிய லக்குவனையும் முற்றிலுமாக போர்க்களத்திலே அழித்து விட்டேன்னு சொல்லும். சொல்லி அந்த சீதையிடம் தான் வென்று விட்டதாக காட்ட வேண்டும். என்னை அற்பன் என்றும் புல்லுக்கு இணையானவன் என்றெல்லாம் சொல்லி என்னை ஏளனம் செய்தாயே, பார் இப்பொழுது நான் முற்றிலுமாக வென்று இருக்கிறேன். உன்னை மீட்க வந்த பெரும் படையை, அவர்களை நடத்தி வந்த உன் கணவனை, அவனது தம்பியை போர்க்களத்திலே கொன்றிருக்கிறேன் என்று சொல்லி அவளை மேலும் நடுங்க வைக்க வேண்டும், மேலும் அவளை மனம் கொலைய வைக்க வேண்டும். அந்த எண்ணத்தோட வேகமாக அசோகவனத்துக்கு போறான். இந்த ஊரெல்லாம் விழா கோலம் கொள்ளுங்கள். இந்த விழாக்களினுடைய ஆரவாரத்துல அசோகவனத்துல கேட்கணும். திடீரென்ற விழா கோலம்னு சொல்லுவார்கள் அல்லவா? எங்கள் மன்னனினுடைய பெரும்பகையானது ஒரு முடிவிற்கு வந்தது, அவன் பகைவர்களாகிய வானரங்களையும் ராமனையும் லக்குவனையும் கொன்றான்னு சொல்லணுமே. பொய்யார் தூதர் என்பதனால் பொங்கி எழுந்த உவகையன் ஆய் மெய்யார் நிதியின் பெருவெருக்கை வெறுக்க வீசி விளைந்தபடி கை ஆர் வரைமேல் முரசு ஏற்றி சாற்றி நகரம் களிசிறப்ப நெய்யார் ஆடல் கொள்க என்று நிகழ்த்துக என்றான். நெறியில்லான் நல்ல வழியே தெரியாத ராவணன் தூதர் பொய்யார் என்பதினால், தன்னுடைய களத்தூதர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கின்ற உறுதி இருந்ததினால பொங்கி எழுந்த உவகையன் உள்ளத்தில் அவனுக்கு மகிழ்ச்சி அப்படியே பொங்கி ததும்பியது. மெய்யார் நிதியின் பெருவெருக்கை வெறுக்க வீசி, தன் உடம்பின் கண் அணிகலன்களாக அணிந்திருந்த பெரிய பெரிய பெரும் செல்வங்களை எல்லாம் அப்படியே எடுத்து அவர்கள் மீது வீசினான். தூதுவர்கள் மீது வெறுக்குமாறு, அதாவது அந்த தூதுவர்களே பெறுதற்கு வெறுக்கக்கூடிய அளவில் அள்ளி கொடுத்தான். அவர்கள் திணற போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவினுக்கு அவ்வளவு செல்வங்களை எடுத்து கொடுத்தான். கையார் வரைமேல் முரசு ஏற்றி சாற்றி, கையின் அக்க கையை உடைய விலங்கு யானை, யானையின் மேல் முரசத்தை ஏற்ற சொல்லி விளைந்தபடி போர்க்களத்தில் கிடைத்த வெற்றியினை நகரம் களிசிறப்ப நெய்யார் ஆடல் கொள்க, இலங்கை மாநகரம் கழிப்பு மிகுமாறு நெய் தைத்து முழுகுவதாகிய நீராடல் மேற்கொள்க. தலைய முழுகு. வெற்றி பெற்றதற்கு பிறகு நெய்யாடல் என்கின்ற ஒரு துறையே உண்டு. அதனால நெய்யாடுக எல்லா வீரர்களும் வீட்டுல தலைக்கு எண்ணெய் தேய்த்து நெய் தேய்த்து, நெய்யினாலே ஆயில் தான். பழைய காலத்துல அந்த வித்துக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த திரவத்திற்கு நெய்யின்னு தான் சொல்லணும். எண்ணெய்னா எள்ளிலிருந்து கிடைத்த நெய், எண்ணெய் எண்ணெய். அதுக்கு பதிலாக நம்ம சொல்ல தெரியாம நல்லெண்ணெய்ன்னு மாத்திட்டோம். நெய் தான். கடலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த திரவத்திற்கு கடலை நெய், எள் நெய். அதனால அந்த நெய்யாடுதல் என்றால் ஆயில் தான். தேய்த்து எல்லோரும் குளித்து விழா கோலம் கொள்ளுகன்னு சொல்லிட்டு அப்புறம் இறந்து போன அரக்கர்கள் உடலை எல்லாம் கடல்ல கொண்டு போய் போடுங்கள். அந்த நெறியை அவர் செய்ய அரக்கன் மறுத்தன் தன்னை கூவி, முந்த நீ போய் அரக்கர் உடல் முழுதும் கடலில் முடுக்கீடு, நின் சிந்தை ஒழிய பிறர் அறியன் சிரமும் வரமும் சிந்துவன் என்று உந்த அவன் போய் அரக்கர் உடல் அடங்க கடலினுள் இட்டான். அந்த நெறியை அவர் செய்ய அந்த ராவணன் இட்ட அந்த கட்டளைய
அந்த தூதுவர்கள் செய்ய போனார்கள். யானை மேல முரசு வைத்து வெற்றியை அறிவிக்க. அரக்கன் மருத்தன் தன்னை கூவி, ராவணன் மருத்தன் என்பவனை அழைத்து, முந்த நீ போய் அரக்கர் உடல் முழுதும் கடலில் முடுக்கீடு. நீ முன்னே சென்று இறந்து கிடக்கக்கூடிய அரக்கர்கள் உடலை எல்லாம் கடல்ல தூக்கி போடு. நீ சிந்தை ஒழிய பிறர் அறியன். இந்த செய்தியை நின் மனம் தவிர பிற யாரேனும் அறிந்தால் சிரமும் வரமும் செந்துவன் என்று உந்த உன் தலையையும் நீ தவத்தினால் பெற்ற வரத்தையும் ஒட்டுக்க அழிச்சது. இதுதான் வீரனுக்கு உண்டான ஒரு அழகான இலக்கணம். தன் தோல்விய வீரன் சொல்ல மாட்டான், தான் பெற்ற வெற்றியை மட்டுமே சொல்லுவான். நீங்க உலக வரலாறு எடுத்து பாருங்களேன், வேடிக்கையா இருக்கும். எல்லா மன்னர்களும் தங்களினுடைய வெற்றியை மட்டுமே எழுதியிருக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு ஆணித்தரமான கல்வெட்டுகள் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னா பல்லவர் காலத்திலிருந்து. புலிகேசி காஞ்சியை தாக்க வந்த பொழுது மகேந்திரவர்மன் பின்வாங்குகிறான். ஆனா மகேந்திரவர்மனினுடைய கல்வெட்டுகளிலோ அவனை பற்றின புகழ் கீர்த்திகளிலோ எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவன் புலிகேசியுடன் பொருதான். அந்த புலிகேசியை அவனுக்கு பின் வந்த நரசிம்ம பல்லவன் வென்றான் இருக்கும். ஏனென்றால் தோல்விகளை மன்னர்கள் முன்னெடுக்க மாட்டார்கள், அதை எடுத்து சொல்ல மாட்டார்கள். அதை வேடிக்கையாக சொல்லுவார்கள். நெப்போலியன் போனபார்ட் என்கின்ற மிகச்சிறந்த வீரன் தன்னுடைய பெரும் தோல்விகளை எல்லாம் வரலாற்றுல தெரிவிக்காமல் அவன் பெற்ற சின்ன சின்ன வெற்றிகளுக்கு எல்லாம் மிக பெரியதாகிய விளம்பரம் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல பார்க்கிறோம் இல்லையா, அரசியல்வாதிகள் எல்லாம் தாங்கள் பெற்ற பெரிய தோல்விகளை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற சிறிய வெற்றிகளை எல்லாம் பெருமளவில் எடுத்து பேசுவார்கள். இப்போ சாதாரண விஷயம், இது பதிவுல வந்தாலும் தப்பு இல்லை, நான் செய்தித்தாள்ல வந்ததை தானே சொல்ல போறோம். இப்போ அண்மையில நமக்கு செய்தித்தாள்ல ஒரு சில செய்தித்தாள்ல நீங்கள் படித்திருக்கலாம். இந்தியாவினுடைய ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் இந்திய தேசிய இராணுவத்தை பற்றின ஒரு தவறான கருத்தினையும், அந்த இராணுவத்தினுடைய செயல்பாட்டில் குறை இருந்தது, அதனாலதான் நாம சீனர்களிடம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை இழந்தோம்னு வெளியே பேசி கொண்டிருக்கிறார். அதை உடனுக்குடனாக ஒருத்தர் இது தவறான கருத்துன்னு போய் வழக்கு மன்றத்துல வழக்கு தொடுத்தார். அதை தடுப்பதற்கு இவர்கள் முயன்று கடைசியில் அது இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்றத்திற்கு போயிற்று. 2 பேர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்ணியது, கடுமையாக இவரை எச்சரித்தது. இவ்வாறெல்லாம் உங்களுக்கு அடிப்படை சுதந்திரம் பேச்சுரிமை இருக்கின்றது என்பதற்காக எதையும் பேசுவது பேச்சுரிமை இல்லை. ஆகவே உங்களால் சொல்லப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் உங்களிடம் ஏதாயிலும் உறுதியான சாட்சியங்கள் இருக்கிறதா, தரவுகள் இருக்கிறதான்னு கேட்டு இவ்வாறு இனி பேசக்கூடாது என்று வரையறை செய்து அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எத்தனை பத்திரிகையில வந்தது, என்ன காரணம், எத்தனை, அதுவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய எத்தனை செய்தி ஊடகங்கள்ல வந்தது, என்ன காரணம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள்ல 90 விழுக்காடு ஒருவரிடமே இருக்கிறது. அந்த ஒருவரும் எதிர்கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார். அதனால அவருடைய ஊடகத்துல தன்னுடைய கூட்டுக்கு உண்டான ஒரு நபரை பற்றின தவறான அல்லது நபரை பற்றின வழக்கு மன்றத்திலிருந்து வந்த செய்தியை, கண்டித்த செய்தியை போடணும். இவ்வளவு. இதுதான் எல்லா காலத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். அதனால நாம வெற்றி பெற்றோன்னு மக்களுக்கு தெரியணும். ஆனால் பல கோடி அசுர வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். இதை வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது. அது உன் மனசுக்கும் எனக்கும் தெரிஞ்சதா இருக்கணும். ஆகவே மருத்துவா,
அந்த உடல்களை எல்லாம், பிணங்களை எல்லாம் கடல்ல எடுத்து போட்டுடு. ஒரு உடம்பு கரையில் இருக்கக்கூடாது, போர்க்களத்தில் இருக்கக்கூடாது. ஒரு கால் இந்த செய்தி வெளியே போயிற்று என்றால் உன்னால் தான் போயிற்று என்று தெரிந்து நிச்சயமாக உன் தலையையும் வரத்தையும் வாங்கிடுது. உனக்கு மரணம் என்பது உறுதி, நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு நினைச்சிட்டான். அவன் போய் அரக்கர் உடல் அடங்க கடலினுள் இட்டான். அந்த மருத்தன் சென்று அரக்கர் உடல் முழுவதும் கடல்ல போட்டான். உடனே சீதையை களத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆட்களை அனுப்புறான். தெய்வ மானத்திடை ஏற்றி மனிதர்க்கு உற்ற செயல் எல்லாம் தையல் காண காட்டு மீன்கள் கண்டாலன்றி தனது உள்ளத்து ஐயம் நீங்காள் என்று உரைக்க அரக்கர் மகளிர் இறைத்து ஈண்டி உய்யும் உணர்வு நீத்தாளை நெடும் போர்க்களத்தின் மிசை உய்த்தார். இது ஒண்ணு கொடுமை. போய் அவகிட்ட பேசக்கூடல, அவளையே கூட்டின்னு வந்து காமிச்சிரு. போர்க்களத்தை அவ கண்ணால பார்க்கட்டும். அவ பார்க்கும்போது ஒரு அரக்கர்கள் கூட சாகல. ஆனால் களம் முழுவதும் வானர வீரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்தவொன்னு ஒரு அச்சம் வரும் இல்லையா? தெய்வ மானத்திடை ஏற்றி ராவணன் சீதைக்கு காவலாக அமைந்த அரக்கியர்களை கூப்பிட்டான். சீதையை தெய்வத்தன்மை உடைய புஷ்பக விமானத்திலேயே திண்டுவார். மனிதர்க்கு உற்ற செயல் எல்லாம், ராம லக்குவர்கள் என்ற மனிதர்களுக்கு இந்த போர்க்களத்துல நடந்த கதியெல்லாம் காணணும். அவள் தையல் காண காட்டுமின், அவள் காணுமாறு காட்டுங்கள். கண்டால் அன்றி தனது உள்ளத்து ஐயம் நீங்கள். தன் கண்ணால பார்க்காத வரைக்கும் சீதைக்கு நம்ம என்ன சொன்னாலும் உண்மை என்று நம்ப மாட்டாள். ஆகவே என்று உரைக்க ராவணன் கூற அரக்க மகளிர் இறைத்து ஈண்டி அரக்கியர்கள் ஆரவாரமாக சீதையை சுற்றி உய்யும் உணர்வு நீத்தாளை, இவ்வுலகில் உய்ந்திருக்க வேண்டும் என்றும் உணர்ச்சியற்ற சீதையை நெடும் போர்க்களத்து மிசை உய்த்தார். நெடிய போர்க்களத்தில் மேலாக அழைத்து வந்து அப்படி விமானத்திலிருந்து பார்க்கிறார். இப்ப நாமெல்லாம் சொல்றோம் இல்லையா, வெள்ளம் பாதித்த இடங்களை எல்லாம் அப்படி விமானத்தில் இருந்தோ அல்லது ஹெலிகாப்டர்ல இருந்தோ பார்க்கிற மாதிரி சீதைக்கு அப்படி ஒரு ஏரியல் வியூவை காண்பிக்கிறார்கள். கண்டாள் கண்ணால் கணவன் உரு அன்றி ஒன்றும் காணாதாள், உண்டாள் விடத்தையென உடலும் உணர்வும் உயிர்ப்பும் உடன் ஓய்ந்தாள், தன் தாமரை பூ நெருப்புற்று தன்மை உற்றாள், தறியாதாள் பெண்தான் உற்ற பெரும் பீழை உலகுக்கு எல்லாம் பெரிது அன்றோ. கணவன் உரு கண்ணால் கண்டாள், கணவன் உருவை சீதை கண்ணால பார்த்தாள். அன்றி ஒன்றும் காணாதாள், அவ்வுருவத்தை தவிர வேறு யாரையும் அவளால பார்க்க முடியல, பார்க்க மாட்டாள். காணாதவள் ஆயினாள், உண்டாள் விடத்தை என விஷத்தை உண்டவள் போல உடலும் உணர்வும் உயிர்ப்பும் உடன் ஓய்ந்தாள். உடம்பும் ஓய்ந்து போயிற்று, உடம்பின் உள்ளிருந்த மனது ஓய்ந்தது, மனதின் கண் இருந்த உணர்ச்சி ஓய்ந்தது, இவைகளை இயக்கக்கூடிய உயிர்ப்பு ஓய்ந்தது. எல்லாம் ஓய்ந்து அப்படியே ஒரு கட்டை போல நிற்கிறார். தந்தாமரை பூ நெருப்புற்ற தன்மை உற்றாள், குளிர்ந்த தாமரையை கொண்டு போய் நெருப்புல போட்டது போல தவித்தாள். தறியாதாள் பெண்தான் உற்ற பெரும் பீழை, பெருந்துயரை தாங்க மாட்டாதவளாக சீதை எனும் பெண் அடைந்த பெரிய துன்பத்தை உலகுக்கு எல்லாம் பெரிதென்றோ. எல்லா உலகங்களை காட்டில் இப்போ சீதை பெற்ற துன்பம்தான் மிக 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 பெரியது. மங்கை அழலும் வான்நாட்டு மயில்கள் அழுதார், மழ விடையோன் பங்கின் உறையும் குயில் அழுதாள், பதுமத்து இருந்த மாது அழுதாள், கங்கை அழுதாள், நாமடந்தை அழுதாள், கமல தடங்கண்ணன் தங்கை அழுதாள், இறங்காத அரக்கி மாறும் தளர்ந்து அழுதாள். என்ன அழகு! மங்கை அழலும், உயிர் ஓய்ந்திருந்த சீதை அப்படியே வாய்விட்டு அழுதாள். வான்நாட்டு மயில்கள் அழுதார், அவளது அழுகையை கண்டு வானுலகத்திலே மயில் போன்ற சாயலை உடைய தேவகுல பெண்கள் அழுதார்கள். மழவிடையோன் பங்கின் உறையும் குயில் அழுதாள், இளமையான எருதை ஊர்தியாக உடைய சிவபெருமான் அருகில் உள்ள உமையவள், குயில் போன்ற குரலை உடைய உமையவள் அழுதாள். பதுமத்து இருந்த மாது அழுதாள், செந்தாமரை மலரிலே தங்கி இருக்கக்கூடிய திருமகள் அழுதாள்,
கங்கை அழுதாள், நாமடந்தை அழுதாள். கங்காதேவியும் அழுதாள், நாமடந்தைன்னா கலைமகள் அவளும் அழுதாள். கமலத் தடங்கண்ணன் தங்கை அழுதாள். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய திருமாலின் தங்கையாகிய கொற்றவை அழுதாள். இறங்காத அரக்கி மாறும் தளர்ந்து அழுதார். எந்த ஒன்றினுக்கும் கவலையே கொள்ளாத, கருணையே அறிந்திராத அரக்கியர்கள் கூட இந்த சீதையின் அழுதற்கு உண்டான நிலையை பார்த்து அவர்களும் தங்கள் உள்ளத்தில் இருந்த வன்மம், பகை இவைகளை எல்லாம் விலக்கி அழுதார்கள். ரொம்ப அழகான இடம். பொன்தாள் குழையாள் தனை ஈன்ற பூமா மடந்தை புரிந்து அழுதாள். குன்றா மறையும் தருமமும் மெய் குழைந்து குழைந்து விழுந்து அழுத, பின்றாது உழற்றும் பெரும் பாவம் அழுத பின் என் பிறர் செய்கை, நின்றார் நின்றபடி அழுதார் நினைப்பும் உயிர்ப்பும் நீந்திட்டார். யாரெல்லாம் அழுதாளா? அடுத்து பொன்தாள் குழையாள் தனையின்ற, பொன்னால் செய்ய பெற்ற காதிலே தொங்குதற்குரிய குழை எனும் ஆபரணத்தை அணிந்துள்ள சீதையை பெற்றவளாகிய பூமாமடந்தை புரிந்து அழுதாள். பூமாதேவி எனும் பெண் மனம் இறங்கி அழுதாள். தன் மகளுக்கு இவ்வாறு ஆயிற்றேன். குன்றா மறையும் தருமமும், தன் இயல்பில் குன்றாத வேதங்களும் தருமமும் மெய் குழைந்து குழைந்து விழுந்து அழுத, மெய் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவைகள் விழுந்து அழுதனவாம். அழுத பின்றாது உடற்றும் பெரும் பாவம், பிற்படாமல் முற்பட்டு வந்து வருந்துகின்ற பெரிய பாவங்கள் அழுத பின் என் பிறர் செய்கை. இவைகளெல்லாம் உலகில் அழுத போது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? நின்றார் நின்றபடி அழுதார். ஆங்காங்கு இருந்தவர்கள் மதிமயங்கி நின்ற நிலையிலேயே அழுதார்கள். நினைப்பும் உயிர்ப்பும் நீந்திட்டாள். அப்பொழுது பிராட்டி நினைப்பும் உயிர்ப்பும் நீத்தவளானால் மயங்கி விழுந்துட்டாள். மயங்கினவர் தெளிந்தாள். நினைப்பும் உயிர்ப்பும் நீத்தாளை நீரால் தெளித்து நெடும் பொழுதின் இனத்தின் அரக்கர் மடவார்கள் எடுத்தார். உயிர் வந்து ஏங்கினால் கணத்தின் நிறத்தான் தன்னை பெயர்த்தும் கண்டாள். கயலை கமலத்தால் சினத்தின் அலைப்பாள் என கண்ணை சிதைய கையால் மோதினாள். அடித்து கொண்டு அழறாப்பா. நினைப்பும் உயிர்ப்பும் நீத்தாளை, நினைப்பும் உயிர்ப்பும் போய் மூச்சு அற்று மயங்கி விழுந்தவள இனத்தின் அரக்கர் மடவார்கள், கூட்டமாக இருந்த அரக்கர் குல பெண்கள் நெடும் பொழுதின் நீரால் தெளித்து எடுத்தார். ரொம்ப நேரம் வரைக்கும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு அவளை ஆசுவாசப்படுத்தி நினைவுக்கு கொண்டு வந்தார்கள். உயிர் வந்து ஏங்கினாள். அவர்தம் உதவியினால் அந்த அரக்க பெண்கள் தண்ணீர் தெளித்ததுனால உயிர் பெற்றவளாகிய சீதை மேலும் வருந்தினாள். கனத்தின் நிறத்தான் தன்னை பெயர்த்தும் கண்டாள். மேக வண்ணனாகிய கரிய நிறத்து ராமனை மீண்டும் முன் கிடந்தவாறே பார்த்தாள். கயலை கமலத்தாள் சினத்தின் அலைப்பாள் என கயல் மீனை தாமரை மலரால் கோபம் கொண்டு அடிப்பவள் போலே கண்ணை கையால் சிதைய மோதினாள். கை தாமரை மலர் போல இருக்கு சீதை, கண்ணு மீன் போல இருக்கு. அப்படியே மோதிக்கொண்டு ரெண்டு கைகளினால் முகத்தில் அடித்து கொண்டு அழுதாள் சீதை. அடித்தாள் முலை மேல் வயிறு அலைத்தாள், அழுதாள் தொழுதாள் அனல் விழுந்த கொடிதான் என்ன மெய் சுருண்டாள். கொதித்தாள் பதைத்தாள் குலை உற்றாள், துடித்தாள் மின்போல் உயிர் கரப்ப சோர்ந்தாள். சுழன்றாள் துள்ளினாள் குடித்தாள் துயரை உயிரொடும் குழைத்தாள், உழைத்தாள் குயிலனாள். பல முறை சொல்லிட்டேன். இந்த ஒற்றை சொல்லை வைத்து கொண்டு கம்பன் அப்படியே தொடர்ந்து மாலையை தொடுத்து கொண்டே வருவோம். குயில் அண்ணாள், குயில் போன்ற இனிய குரலுக்கு சொந்தக்காரியான சீதை அடித்தாள் முலை மேல் வயிறு அலைத்தாள். மார்பின் மேல் அடித்து கொண்டாள், வயிற்றின் மீது அரைந்து கொண்டாள். அழுதாள் தொழுதாள், அழுதாள் மறைந்த கணவனை நினைத்து தொழுதாள். அனல் விழுந்து கொடிதான் என மெய் சுருண்டாள், நெருப்பிலே விழுந்த கொடி போலே உடம்பு கரிந்து சுருண்டாள். கொதித்தாள் பதைத்தாள் குலை உற்றாள், மனம் கொதித்தது. பதைத்தாள் நடுங்கினாள், துடித்தாள் மின்போல் உயிர் கரப்ப சோர்ந்தாள்.
துடித்து போனால் மின்னல் தோன்றி மறைவது போல முன்வந்த உயிர்ப்பு மீண்டும் மறைய சோர்வுற்றாள். சுழன்றாள், துள்ளினால், மனம் சுழலப் பெற்றாள். பின்பு துள்ளி குதித்தாள். அந்த அதிர்ச்சி தாங்க முடியல. குடித்தாள் துயரை உயிரோடும் குழைந்தாள் உழைத்தாள். கணவனை இழந்த துயரை தன் உயிரோடும் குழைத்து குடித்தாள், வருந்தினாள். என்ன செய்யறதுன்னு தெரியல. விழுந்தாள், புரண்டாள், உடல் முழுவதும் வியர்த்தாள், அயர்த்தாள், வெதும்பினாள், எழுந்தாள், இருந்தாள், தளிர்கரத்தை நெரித்தாள், சிரித்தாள், ஏங்கினாள், கொழுந்தா என்றாள், அயோத்தியர்த்தம் கோவே என்றாள், எவ்வுலகும் தொழும் தாள் அரசி அரசேயோ என்றாள், சோர்ந்தாள், அறற்றத் தொடங்கினாள். போதுமா? இது கம்பனுக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். விழுந்தாள், அப்படியே புரண்டு புரண்டு விழுந்து அழுதாள். உடல் முழுவதும் வியர்த்தாள், புரண்டதினால உடல் முழுவதும் வியர்க்க பெற்றாள். அயர்த்தாள், வெதும்பினாள், பெருமூச்சு விட்டாள், பின் மனம் வெதும்பினாள். எழுந்தாள், இருந்தாள், எழுந்து உட்கார்ந்தா, நின்றாள், அமர்ந்தாள். என்ன செய்யறதுன்னு தெரியல. குளிர்கரத்தை நெரித்தாள், சிரித்தாள், ஏங்கினாள், தனது கரங்களை நெரித்து கொண்டாள். தன் நிலையை எண்ணி வெறுப்பினால் சிரித்தாள், உடனே ஏங்கினாள். கொழுந்தா என்றால் லக்குவனை பார்த்து, ஐயோ உனக்கும் இப்படி ஒரு நிலை வந்ததே இலக்குவனா என்று கலங்கினாள். அயோத்தியர்த்தம் கோவே என்றாள், ராமனை பார்த்து அயோத்தியின் மன்னனே என்று விழித்தாள். எவ்வுலகும் தொழும் தாள் அரசேயோ என்றாள், எவ்வுலகத்தவரும் வந்து தொழுதற்குரிய திருவடிகளை உடைய மன்னனே என்று அழைத்தாள். சோர்ந்தாள், அறற்றத் தொடங்கினாள். அப்படியே சோர்ந்து இந்த பிரிவினை நினைத்து புலம்பத் தொடங்கினாள். அரற்றுதல் என்றால் புலம்புதல். அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ற. அவ கவலை எவ்வளவுன்னு பாருங்க. உரமேவிய காதல் உனக்கு உடையார், புறம் ஏதும் இலாரோடு பூணலையோ, மரமே புரிவார் வசமாயினையோ, அறமே கொடியாய் இதுவோ அருள்தான். அறக்கடவுளேன்னு முதல்ல அறக்கடவுளை கூப்பிட்டு, உனக்கு உரமேவிய காதல் உடையார், உன்னிடத்தில் மிகுதியான பொருந்தைய அன்பை உடையவன் என் கணவன், அறம் தவறாதவன் அவன். அறக்கடவுளே, உன்னுடைய அறநெறியிலுக்கு உட்பட்டு இந்நாள் வரை அறம் தவறாமல் வாழ்ந்தவன் என் கணவன். புறம் ஏதும் இலாரோடு பூணலையோ, உனக்கு புறம்பான பாவச் செயல் சிறிதும் இல்லாதவராகிய என் கணவரோடு நீ சேரல. நீ அவனோடு தானே சேர்ந்து இருக்கணும். உன்னுடைய கொள்கையை, உன்னுடைய நெறியை யார் இதுகாரும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மட்டும்தானே அறக்கடவுளே நீ சேர்ந்து இருக்கணும். மாறாக இங்கு அறமே இல்லாதவர் பக்கம் சேர்ந்து என் கணவனையும் அவனை சார்ந்த படைப்பெருக்கையும் கொன்றிருக்கிறாயே. மரமே புரிவார் வசமாயினையோ, பாவத்தையே விரும்பி செய்யக்கூடிய அரக்கர் பக்கம் போயிட்டியா? அறக்கடவுளே நீ கட்சி மாறிட்டியா? கொடியா இதுவோ அருள்தான். கொடியவனே, அறக்கடவுள் என்பது அவனுடைய லட்சணமே இதுதானோ. நீ அல்லவா என் கணவனோடு நின்று அரக்கர்களை எதிர்த்து அழித்திருக்க வேண்டும். மாறாக நீ அரக்கர்கள் பால் சேர்ந்து என் கணவனை அழிக்க முன்வந்திருக்கிறாயே. நீ அப்போ அறத்தின் வழி நிற்பவன் இல்லாதவனா, கொடியவனா? நீ கேட்டான். முதியோர் உணர் வேதம் ஒழிந்த அலால் கதி ஏதும் இலார் துயர் காணுதியோ, மதியேன் மதியேன் உனை வாய்மையிலா விதியே கொடியாய் விளையாடுதியோ. வாய்மையிலா விதிய, வாய்மை தவறிய விதினா பொய்க்கு உரிய விதி. விதியை நீயும் பொய்யாக செயல்பட தொடங்கி விட்டாயா? முதியோர் உணர் வேதம் ஒழிந்த ஆளால், அறிவினால் பெரியவர்கள் எல்லாம் உணர்தற்கு அறிய வேதங்கள் சொல்லிய நெறியில் அல்லாது கதி ஏதும் இலார் துயர் காணுதியும், வேறு பற்றுக்கோடு ஏதும் இல்லாதவர்களாகிய இந்த ராமலக்குவனர் வேதம் என்ன சொல்லியதோ அதன் வழி அப்படியே நடக்கிறவர்கள். அவர்களை கதி இல்லாமல் கொன்று இருக்கிறாயே. கொடியாய் விளையாடுதியோ, ஆகவே என்னை சோதிக்க கொடுமையாக விளையாடி பார்க்கிறாயா? உன்னை மதியேன் மதியேன், என்னவாறாக இருந்தாலும் விதியே உன்னை நான் மதிப்பதாக இல்லை. வேதத்தின் வழி நிற்கக்கூடிய என் கணவனையும் அவன் தம்பியையும்
கொன்று வேதத்தினுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ராவணன் மாட்டு வெற்றியை தந்திருக்கிறாயே, நீ என்ன ஒரு விதி என்கின்ற தகுதிக்கு உரியவன்? உன்னை இனி நான் ஏற்கப் போவதில்லை, உன்னை நான் நம்பப் போவதில்லை. கொடியேன் இவை காண்கிலேன் உயிர்கோள் முடியாய் நமனே, முறையோ முறையோ விடியாய் இருள்வாய் என வீசினையே, அடியேன் உயிரே அருள் நாயகன். கொடியேன் இவை காண்கிறேன், கொடியவளாகிய ஞான் ராமலக்குவர்களுக்கு நேர்ந்துள்ள இந்த அவல நிலையை காண முடியல என்னால. நமனே, யமனை கூப்பிட்டா. அடியேன் உயிரே அருள் நாயகனே, அடியேனுடைய உயிராக அருள்மிக்க என் நாயகனே, உயிர்கோள் முடியாய். அப்படிப்பட்ட என் நாயகனும் தம்பியும் விழுந்து கிடக்க கண்டு கதறி கொண்டிருக்கக்கூடிய என் உயிரையும் கையோடு எடுத்துட்டு போயிடுங்க. அதெல்லாம் செஞ்சிருக்கணும், அதை செய்யலையே நீ. விடியா இருள்வா ஏனை வீசினையே, விடிவில்லாத இருளில் என்னை கொண்டு போய் தள்ளி விட்டாயே, வீசி விட்டாயே. முறையோ முறையோ, இது எந்த விதத்தில் சரியாகும்? இது முறையாவும் செயல்? என் கணவன் இறந்த பொழுதே என்னையும் உடனாக கொன்றிருக்க வேண்டும், நீ எனக்கும் ஒரு முடிவை கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்கல நீ. என்னை கொண்டு போய் பெரிய துன்பத்தினுள் தள்ளி இருக்கிறாய். இது என்ன முறை யமனே? என்னா மயலோடும் இருந்தது நின் புண்ணாகிய மேனி பொருந்திடவோ, மன்னோர் உயிரே இமையோர் வலியே, கண்ணே அமிழ்தே கருணாகரனே. மன்னோர் உயிரே, மண்ணுலகத்தவர்கள் எல்லோருக்கும் உயிர் போன்று நின்று உதவக்கூடியவனே. இமையோர் வலியே, தேவர்களுக்கு அவர்களினது பகையை வெல்லுதற்கு உண்டான ஆற்றலாய் நின்றவனே. கண்ணே அமிழ்தே கருணாகரனே, கண் போன்றவனே, என் உயிருக்கு அமிழ்தம் போன்றவனே, ஏனைய பிற உலக உயிர்களுக்கு எல்லாம் கருணையை காட்ட வல்லவனே. எண்ணா மயலோடும் இருந்தது என குற்ற துன்பங்களை சிறிதும் எண்ணாமல் யான் இதுகாரும் அளவிட முடியாத காதல் மயக்கத்தோடு அரக்கர் ஊரில் உயிர் வாழ்ந்திருந்தது எதற்கு? நீ உயிரோட வருவேன்ற நம்பிக்கையில. நின் புண்ணாகிய மேனி பொருந்திடவோ, நீ புண்ணான உடம்பை பொருந்திடத்தானோ. இது வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தது உன்னோடு சேர்ந்து வாழறதுக்கு இல்லையா? இந்த போர்க்களத்துல அம்புகளினால் அடிபட்டு இந்த விழுந்த உடலை காணுவதற்காக நான் காத்திருந்தேன். என்ன கொடுமை இது! இத்துணை துன்பத்தையும் அசோகவனத்தில் ஏன் பொறுத்து கொண்டேன்? என்றோ ஒரு நாள் நீ வந்து என்னை காப்பாற்றுவாய். அப்பொழுது உன்னோடு நான் மகிழ்ந்திருக்கலான்ற எண்ணத்துலதான் எனக்கு அசோகவனத்துல இருந்த எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது மாறாக புண்பட்டு போர்க்களத்திலே விழுந்து கிடக்கக்கூடிய உன் உடலை பார்க்கக்கூடிய பாக்கியம்தான் கிடைத்தது. இது என்ன கொடுமை! மேவி கனல் முன் மிதிலை தலை என் பாவி கைப்பிடித்தது பண்ணவ, நின் ஆவிக்கு ஒரு கோள் வரவோ, அலர்வாழ் தேவிக்கு அமிழ்தே மறையின் தெளிவே. மிதிலையில வந்து என் கையை பிடிச்சியே, அலர்வாழ் தேவிக்கு அமிழ்தே, செந்தாமரை மலரில் வாழுகின்ற திருமகளுக்கு அமிழ்தம் போன்றவனே, மறையின் தெளிவே, வேதத்தின் தெளிவான பொருளாய் நிற்கக்கூடியவனே, பண்ணவ கடவுளே, மிதிலை மேவி கனல் முன் என் பாதி கைப்பிடித்தது. நீ மிதிலைக்கு வந்து ஹோமத்தீயின் முன்னே வலம் வந்து என் கையை பற்றினாரே, பாணிக்கிரகணம் செய்து கொண்டாயே. நின் ஆவிக்கு ஒரு கோள் வரவோ, உன் உயிருக்கு தீமையை உண்டாக்குதற்காகவே என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? ஏண்டா நீ சாகரத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? கேட்கிற கேள்வி பாருங்க, எவ்வளவு அழுத்தமான கேள்வி. என்னை மணந்து கொண்டதினால் தானே எல்லா துன்பமும் உனக்கு வந்தது. ஆகவே மிதிலைக்கு வந்து என் கரம் பிடித்தது, என்னை பாணிக்கிரகணம் செய்து கொண்டது உன் மரணத்தினுக்காக. இது என்ன கொடுமை! உய்யாள் உயர் கோசலை தன் உயிரோடு ஐயா இளையோர் அவர் வாழ்கிறரால் மெய்யே வினை எண்ணி விடுத்த கொடும் கைகேசி கருத்து இதுவோ களிரே. இப்பதான் முதல்ல கைகைய நினைச்சு வருந்துற. களிரே ஐயா, ஆண் யானை போன்றவனே, தலைவனே, உயர் கோசலை தன் உயிரோடு உய்யாள். நின் நிலைமையை கேட்டால், போர்க்களத்துல ராவணனால் நீ கொல்லப்பட்டாய் என்ற செய்தியை கேட்டா க்ஷண நேரம் உயிரை வச்சிருக்க மாட்டான், உயிரை விட்டுடுவான். இதுவரைக்கும் அவன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீ மீண்டும் அங்கு வருவாய்ன்ற நம்பிக்கையில தான். இளையோர் அவர் வாழ்கிறர், நினக்கு இளையவர்களாகிய பரதனும் சத்ருகரனும் நிச்சயமா வாழ மாட்டான். ஏற்கனவே பரதன் சொல்லிட்டு போயிட்டான்,
பாதுகையை வாங்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது 14வது ஆண்டு முடிஞ்ச மறுநாள் நீ அங்க இருக்கணும், இல்லைன்னா நான் நெருப்புல குதிச்சுடுவேன் இருக்கான். ஆகவே இந்த செய்தியை கேட்டாலே பரதனும் சத்ருகர்ணனும் அங்கேயே இறந்து போயிடுவான். வினை எண்ணி விடுத்த வஞ்சனையை நினைத்து நின்னை காட்டிற்கு அனுப்பிய கொடும் கைகேசி கருத்து மெய்யே இதுவே. கொடிய தன்மைகளான கைகேசியின் கருத்து உண்மையாகவே இதுதானோ? எல்லாரையும் அழிக்கணும்னு அவ காத்து கிடந்தாள. தகைவான் நகர் நீ தவிர்வாய் எனவும் வகையாது தொடர்ந்து ஒரு மான் முதலா புகையாடிய காடு புகுந்து. அடுத்தது, தகைவான் நகர் நீ தவிர்வாய் எனவும் வகையாது தொடர்ந்து ஒரு மான் முதலா புகையாடிய காடு புகுந்து உடனே பகை ஆடியவா பரிவு ஏதும் இலேன். தகைவான் நகர் நீ தவிர்வாய் எனவும் பெருமை சார்ந்த உயர்ந்த அயோத்தி நகரில் நீ தங்கி இருப்பாயாக என்று நீ கூறவும். அப்பவே கூறினா இல்லையா, சீதை நீ அயோத்தியிலேயே இருந்துரு, இல்லைன்னா நீ மிதிலைக்கு போ அப்படின்னு சொன்ன. அப்பவே நான் கேட்டுட்டு இருந்தா இந்த சிக்கலே கிடையாது. பரிவு ஏதும் இல்லேன், இரக்கம் சிறிதும் இல்லாமல் நான் வகையாது தொடர்ந்து நின்னை பிரிந்திருக்க கூடாது என்று உன்னை தொடர்ந்து வந்த. நல்லதா செஞ்சேன் இல்லையே. புகையாடிய காடு புகுந்து, புகை மண்டின கானத்துக்குள்ளே உன்னோடு புகுந்து ஒரு மான் முதலா பகை ஆடியவோ, ஒரு மான் காரணமாக நில்லை கொல்லும் பகையை உண்டாக்கிட்டேனே. அப்பதே நீ சொன்ன மாதிரி நான் அயோத்தியிலேயே தங்கியிருந்த பிரச்சனையே கிடையாது. என்னை மையமாக கொண்டுதானே எல்லாமே நடக்கிறது. அதனால எவ்வளவு பெரிய தவறை நான் செய்து விட்டேன். இன்று ஈகிலையேல் இரவு இவ்விடை மான் அன்று ஈ எனவும் பிரிவோடு அடியேன் நின்று ஈவது நின்னை நெடும் செருவில் கொன்று ஈவது ஓர் தீமை குறித்தலினானோ. என்ன வருத்தம் பாருங்க. அன்று அந்த காலத்துல மாரீச்சன் மானாக வந்த பொழுது இன்று மான் ஈகிலையில், இந்த மானை இப்பொழுது நீ பிடித்து கொடுக்கவில்லை என்றால் இவ்விடை இரவு ஈ எனவும் இவ்விடத்து எனக்கு இறப்புத்தான், அதனால் எனக்கு மானை பிடித்து கொடுன்னு நான் பிடிவாதம் பிடிச்சேன். நீ கொடுக்கலாம் செத்து போயிடுமே அப்படின்னு. தேவையா எனக்கு அது? பிரிவோடு அடியேன் நின்று ஈவது நிற்பிரிந்து அடியேன் தனித்து நின்றது நின்னை நெடும் செருவில் கொன்று ஈவது ஓர் தீமை குறித்தலினோ. நின்னை நெடிய போர்க்களத்திலே நீ இறப்பதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்துவதற்குத்தான் நான் அப்படி பேசினேனோ. என்னே ஒரு பேதமை. எவ்வளவு அழகா வந்துடா பாருங்க. நெய்யார் பெருவேள்வி நிரப்பி நெடும் செய்யார் புனல் நாடு திருத்திதியேல் மெய்யாகிய வாசகமும் விதியும் பொய்யான என்மேனி பொருந்துதலால். நெய்யார் பெருவேள்வி நிரப்பி முடிசூட்டு விழாவில் செய்தற்குரிய நெய்யை மிகுதியாக ஊற்றி செய்தற்கு உரிய பெரிய வேள்வியை நிறைவு செய்து நெடும் செய் ஆர் புனல் நாடு திருத்திதியால் பின் வயல்கள் நிறைந்த நீர்வளம் மிக்க கோசல நாட்டை நீதி வழுவாமல் அரசாண்டு இருப்பாய். தனியா காட்டுக்கு வந்திருந்தான். என்மேனி பொருந்துதலால் பாவியாகிய என் உடலை தீண்டியதினால் மெய்யாகிய வாசகமும் விதியும் பொய்யான நின் தந்தை நினக்கு முடிசூட்டுவதாக கூறிய மெய்யான சொல்லும் நீ முடிசூடுதற்கு உரியதாகிய அமைந்த விதியும் பொய்யாகி போயிற்று. அவ்வளவு. என் ஒருத்தியினால் எவ்வளவு அனர்த்தங்கள் நடந்து விட்டன. மேதாய் இளையோய் விதியார் விளைவால் போதா நெறி எம்மோடு போதுரு நாள் மூது ஆனவன் முன்னம் முடிந்திடு எனும் மாதா உரையின் வழி நின்றமை. லக்ஷ்மணனை நினைச்சு பேசுறா. லக்ஷ்மணனே, எங்களோடு நீ காட்டிற்கு வருகின்றேன் என்று சொன்ன உடனே உன் தாய் சுபத்திரை என்ன சொன்னாள்? லக்ஷ்மணா, காட்டிலே ராமனுக்கோ சீதைக்கோ ஏதாயிலும் ஒரு சிறு துன்பம் நடக்கிறது என்றால் அது உன் மரணத்திற்கு பின் நடக்க வேண்டும் என்று உன் தாய் சுபதிரை சொன்னாலே. அந்த வாக்கை அப்படியே எடுத்துக்கொண்டு ராமனுக்கு முன் நீ மடிந்து போனாயோ இலக்குவனேன்னு புலம்பினான். மேதா இளையோய், அறிவு நிரம்பியவனே, மேதாவிலாசம் நிரம்பியவனே, இலக்குவனே, இளவரசே, விதியார் விளைவால், விதியின் விளைவாக போதா நெறி எம்மோடு போதுரு நாள், சொல்ல முடியாத காட்டு வழியில் எங்களோடு நீ வருவதாக சொன்ன பொழுது
மூது ஆனவன் முன்ன முடிந்திடு எனும். முன்னவனாகிய ராமன் இறக்கும் நிலை நேர்ந்தால் அவனுக்கு முன் நீ இழந்து விட வேண்டும் என்று கூறிய மாதா உரையின் வழி நின்றனையோ. நின் தாய் சுமத்திரை கூறிய அந்த வாசகத்தை அப்படியே கேட்டு ராமனுக்கு முன்னி இறந்து போனாயோ. பூவும் தளிரும் தொகு பொங்கி அணைமேல் கோவும் துயில தவிர்வாய் கொடியார் ஏவின் தலை வந்த இருங்கனையால் மேவும் குளிர் மெல் அணை மேவினையும். பூவும் தளிரும் தொகு பொங்கு அணைமேல், மெல்லிய பூவும் தண்ணியதாக குளிர்ச்சி பொருந்திய சிறந்த படுக்கையில கோவும் துயில தவிர்வாய், ராமன் துயில் கொள்ளும் போது அவனை காத்து கொண்டு நீ தூக்கத்தை நீக்கி காவல் காத்து கொண்டிருந்தாய். விழித்திருப்பவனே, கொடியார் ஏவின் தலைவந்த இருங்கனையால், இப்பொழுது கொடியவர்களாகிய அரக்கர்கள் விட்ட அம்புகளினால் மேவும் குளிர் மெல் அணை மேவினையோ, அமைந்த குளிர்ந்த மெல்லிய படுக்கையை விரும்பி படுத்து உறங்குகின்றாயோ. இதுகார ராமனுக்காக உறங்காமல் காத்து கொண்டிருந்தவன், ராமன் உறங்க அவனுக்கு காவலாக காத்து கொண்டிருந்தவன், இத்துணை காலம் உறங்காமல் இருந்ததினால் இப்பொழுது உறங்க வேண்டும் என்பதினால் இந்த அரக்கர்களினது அம்பு பட்டு நீ மீளாத உறக்கத்தினுக்கு போய்விட்டாயன்னு புலம்பினான். திரிசட அருகில் இருந்து சீதைக்கு ஆறுதல் சொன்னான். மழுவாள் வரினும் பிளவா மனன் உண்டு, அழுவேன் இனி இன்று இடர் ஆரிடையான், விழுவேன் அவன் மேனியின் மீதில் என எழுவாளை விளக்கி இயம்பினாள். மழுவாள் வரினும், மழுவாள் என்கின்ற ஆயுதங்களை வந்து தாக்கினாலும் பிளவா மனன் உண்டு அழுவேன், பிளந்து படாத கடினமான மனம் எனக்கு உண்டு. எனவே என் கணவன் உயிர் நீத்தமை கண்ட அளவிலே உயிர் விடாமல் வெற்று அழுகையாக அழுகிறேன். நான் என்ன பெரிய பத்தினி? அவன் இறந்தான்ற செய்தி கேட்டவுடனே செத்திருக்க வேண்டாம். மழுவினாலும் வாளினாலும் வெட்டப்பட்டாலும் வெட்டப்பட முடியாத அளவினுக்கு கல்லு மாறி எனக்கு இதயம். இனி இடர் இன்று ஆறிட, இந்த வெற்றிடத்தை, இந்த துன்பத்தை இப்பொழுது இதிலிருந்து ஆறுதல் பெற்றிட யான் அவன் மேனியின் மீதில் விழுவேன், அந்த ராமனது மேனியிலே விழுந்து என் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் என எழுவாளை என்று சொல்லி இழந்தவள திரிசடை விளக்கி இயம்பினாள். அருகில் இருந்த திரிசடை விளக்கினாள். இதுதான் ஒரு அழகான அறிவுரை. ஏற்கனவே நான் பல நேரங்கள்ல சொல்லி இருப்பேன், சில இலக்கியங்கள்ல அரண்மனைன்னு சொன்னா அரண்மனையில பல்வேறு பணிமக்கள் இருப்பார்கள். அதுல முதுமக்கள்னு பெண்கள்ல சிலர் இருப்பார்கள். அந்த அறிவினாலும் அனுபவத்தினாலும் முதிர்ந்தவர்கள் அவர்கள். அவர்கள் எதற்கு இருக்கிறார்கள்னா, அரண்மனையில அரசிக்கு ஏதாகிலும் ஒரு பெரிய துன்பம் அரசனாலோ அல்லது இவர்களினது பகைவர்களாலோ ஏதாகிலும் ஏற்பட, அதனால் மனம் கலங்கி நிற்கக்கூடிய அந்த அரசிக்கு உரிய போதுமான ஆறுதலையும் தேறுதலையும் தருதற்கு இருப்பார்கள். சில நேரங்கள்ல அரசி தவறான பாதைகளுக்கு சென்று விட முடியும், தவறான முடிவுகள் எடுத்து விட முடியும். அப்பொழுது இந்த முது பெண்டியர்கள் அவளிடம் சென்று, நீ இவ்வாறு செய்வது முறையன்று, இவ்வாறு செய்தல் என்பது உம்மை போன்ற அரசகுல பெண்களுக்கு தகுதியான ஒன்று அல்ல என்றெல்லாம் அறிவுரை சொல்லுவார். அது மாதிரி இப்ப திரிசட சீதைக்கு ரொம்ப அழகான ஒரு அறிவுரை ஆரம்பிக்க. திரிசடை இந்த இடத்துல அவளை ஒரு முது பெண்டியராவே பார்க்கணும். என்னவா? மாடுவுற வளைந்து நின்ற வளையிற்று அரக்கி மாறை பாடுவுற நீக்கி நின்ற பாவையை தழுவி கொண்டு கூடினள் என்று என்ன நின்று செவியடை குறுகி சொன்னாள், தேடிய தவமே என்ன திரிசடை மறுக்கம் தீர்ப்பாள். ஆறுதல் சொல்றவங்க அமைதியா நிதானமா மனதுல சென்று தைக்கக்கூடிய அளவுக்கு சொல். தேடிய தவமே அன்ன திரிசடை, சீதை முன்பு தேடிய தவப்பயன் போன்ற
திருச்சடைய பக்கத்துல மறுக்கம் தீர்ப்பாள் பிராட்டியினுடைய மனக்கலக்கத்தை தீர்க்க வேண்டி மாடு உற வளைந்து நின்ற வளையிற்று அரக்கி மாறி அவள் பக்கத்திலே சுற்றி நின்ற வளைந்த கோரை பற்களை உடைய அரக்கிமார்களை விளக்கின தள்ளுங்கள். பாடுற நீக்கி நின்ற பாவையை தழுவி கொண்டு இரு பக்கமும் பிரிந்து போகுமாறு அந்த அரக்கியர்களை எல்லாம் விலக்கி விட்டு ராமன் பேல் விழும் நோக்கத்தோடு நின்ற பாவையாகிய சீதையை தழுவி கூடினள் என்ன நின்று செவியடை குறுகி சொன்னாள். அவளோடு நெருக்கமா ஒன்னா நின்னது போல காது கிட்ட சிலவற்றை சொல்றான். இது அரக்கியர்களுக்கு கேட்கக்கூடாது. காது கிட்ட சொன்னான், என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கணவன் ராமன் சாதாரண ஆளா? அவனுக்கு மரணம் வரும்னு நீ எப்படி நம்பின? இதுகாரும் நான் அடிக்கடி இதுதான் நான் சொல்றது உண்டு. சீதைக்கு ராமனோட ஆற்றல்ல ரெண்டு தான் தெரியாது. ஒன்று தாடகையை அழித்தது தெரியாது, அதன் பிறகு விஸ்வாமித்திரன் வேள்வியை காத்து அங்கு அரக்கர்களை அழித்தது தெரியாது. அதே போல மிதிலையை நோக்கி வருகின்ற பொழுது கால்பட்டு கல் பெண்ணானது தெரியாது. இந்த மூணுத்தையும் விஸ்வாமித்திரர் சொல்லி இருக்கார். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆகவே அவர் மூலமாக கேட்டு அறிந்தவள். அதுக்கு அப்புறம் ராமன் செய்த அத்துணை அரிய செயலையும் நேரே பார்த்தறிந்தவள். இவளுக்கு கலக்கம் வரலாமா? சிவதனுசை வளைத்தது, பரசுராமன் கர்வத்தை தீர்க்க நாராயணிய வில்லை வளைத்தது, காட்டுக்கு வந்தது கபந்தன் விராதன் வரிசையாக பலரை கொன்றது, கரனை கொன்றது. எதாயிலும் இவள் பார்த்திராதது உண்டா? அந்த அளவினுக்கு ஆற்றல் வாய்ந்த தன் கணவன் இவ போர்க்களத்துல ஏதோ இறந்து போனான்னு இவளாக எண்ணிக்கொண்டு புலம்புவது எந்த விதத்துல நியாயம்? சில நேரங்கள்ல நம்முடைய அறியாமையின் காரணமாக நிறைய சில தவறுகளை செஞ்சிரும். அப்ப அருகிருந்து அதை உணர்த்தக்கூடியவர்கள் உணர்த்தினாதான் புரியும். அதான் அடிப்படை. நம்பிக்கையை ஊட்டுதல் வாசகம் மட்டுமல்ல, சொல்றவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கும். திரிசடை அசோகவனத்துக்கு வந்த நாள் முதலாக சீதை அவளுக்கு உரிய துணையாக, தோன்றா துணையாக, விழுமமாக இருக்கிறவள். அவ என்ன பேசினா, மாயமான் விடுத்தவாறும் சனகனை வகுத்தவாறும் போய நாள் நாகபாசம் பிணித்தது போனவாறும் நீ ஆமா நினையாய் மாள் நினைதியோ நெறியிலரால் ஆய மாயம் ஒன்றும் அறிந்திலை அன்னம் அன்னாய். பைத்தியமா நீ? கேட்கிறா பாருங்க. அன்னம் அன்னாயாம், அன்னம் போன்ற தாயே மாயமான் விடுத்தவாறும் மாரீசனாகிய மாயமானை முன் விடுத்த தன்மையும் சனகனை வகுத்தவாறும் மாயா சனகனை உண்டாக்கி உன்னே கொண்டு வந்து வெட்டி போட்டார்கள் அல்லவா? போய நாள் நாகபாசம் பிணித்தது போனவாறும் சென்ற நாளிலே ராமலக்குவன் முதலானோரை பிணித்ததாகிய நாகபாசம் அழிந்து போன தன்மையையும் நினையாய். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்ட? இவைகளில் இருந்தெல்லாம் தப்பித்த ராமன் இப்ப இந்த இந்திரஜித்தன் போட்ட பானத்துல இறந்திருப்பான். எப்படி முடிவுக்கு வந்த? நெறியிலரால் மாயம் ஒன்றும் அறிந்திலை. நல்ல நெறியிலே செல்லாதவர்களாகிய அரக்கர்கள் கண்ட அவர்களால் உருவாக்கப்பட்ட பெரிய மாயச் செயல் ஒன்றையும் நீ அறியவில்லையா? மால நினைதியோ? இவன் ஏதோ தந்திரம் பண்ணிட்டு இருக்கான். ராமன்லாம் சாகவே இல்லை. ஏன் நீ உயிரை விடணும்னு நினைக்கிற? இதுவரைக்கும் உன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் அவர்கள். அந்த மாதிரி உன்னை மாயமான் அனுப்பி ஏமாற்றினார்கள். மாயா ஜனகனை காட்டி ஏமாற்றினார்கள். நாகபாச கணையை விடுத்து எல்லோரும் அழிந்தார்கள்னு சொல்லி ஏமாற்றி ஏதாவது ஒண்ணு நடந்ததா? அதுபோல் இப்பொழுது ராவணன் இறந்தான் என்கின்ற ஒரு மாயத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இது கண்டு ஏதோ ராமன் உண்மையிலேயே இறந்து விட்டதாக நீ நினைத்து உன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்கிறாயே, என்ன நியாயம் இது? கண்டா கனவும் பெற்ற நிமித்தமும் நினது கற்பும்
தண்டவாள் அரக்கர் பாவச் செய்கையும் தருமம் தாங்கும் அண்டர் நாயகர் தம் வீரத்தன்மையும் அயர்க்கலாமோ. புண்டரீகர்க்கும் உண்டோ இறுதி இப்புலையர்க்கு அல்ல. பல நேரங்கள்ல இந்த மாதிரி பாடல்களை வகுப்புகள்ல சொல்லும் போது சொல்லுங்க, கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை மாறாது இருக்கணும். அந்த மாற்றமில்லாது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் கடவுளுக்கும் பலம், உங்களுக்கும் பலம். வேடிக்கையாக ஒரு கதை சொன்னார்கள். ஒரு 35,000 40,000 அடி உயரத்துல ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று விமானத்தினுடைய அபாய மணிகள் எல்லாம் ஒலிக்க தொடங்கின. உடனே அந்த விமானத்தில் உள்ள பணிப்பெண் சொன்னாள், மிகப்பெரிய சிக்கலில் விமானம் சிக்கி உள்ளது, இதிலிருந்து நாம் மீள்வோமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆகவே எல்லோரும் உறுதியோடு இருங்கள், அவரவருக்கு உரிய இறையவர்களை எல்லாம் நீங்கள் மனத்திலே நினைத்து துதியுங்கள், வேறு வழி தெரியவில்லை எங்களுக்கு. எல்லோரும் கவலையோடு அவரவர்களுக்கு உண்டான கடவுளை எல்லாம் துதித்து கொண்டிருந்த பொழுது ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு 12 வயது பெண் மட்டும் சிரித்து கொண்டு முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டே இருந்தார். அருகில் இருந்த பயணி கேட்டார், ஏனம்மா விமானமானது இடர்பாட்டுல சிக்கி இருக்கிறது, என்ன வேண்டுமானாலும் ஆகும் என்று சொல்லுகிறார்களே, நீ கவலையே கொள்ளவில்லையான்? உடனே அந்த குழந்தை சொல்லியதான், நான் எதற்கு கவலைப்பட வேண்டும், நான் இந்த விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற செய்தி விமான ஓட்டி ஆகிய என் தந்தைக்கு தெரியும். தன் மகளுக்கு ஒரு துன்பச் சூழலை ஏற்படுத்த என் தந்தை என்றுமே விரும்பியதில்லை. ஆகவே கவலை கொள்ளாதீர்கள், மிக பத்திரமாக இந்த விமானத்தை அவர் தரையிறக்குவார். அதுபோல அந்த விமானம் அந்த ஆபத்திலிருந்து விலகி முறையாக தரையிறக்கப்பட்டது. என்ன காரணம்னா, என் தந்தை இருக்கிறார், நான் இந்த விமானத்தில் பயணப்படுவது அவருக்கு தெரியும், எனக்கு ஒரு துன்பம் என்று இதுவரை வந்ததை அவர் சகித்து கொண்டதே இல்லை, அதை தீர்த்து இருக்கிறார். ஆகவே இந்த துன்பத்தையும் தீர்ப்பார். இந்த நம்பிக்கை தான் நமக்கு கடவுள் பேர்ல இருக்கும். கடவுளை ஏதோ பொழுதுபோக்கினுக்காக எல்லாம் பார்க்க கூடாது. கடவுள், அதற்கு நீங்க ஆரவாரமான வழிபாடு எதுவுமே கூட வேண்டாம். கடவுள் இருக்கிறான், அவன் நம்மை கைவிடப்பட மாட்டான் என்ற உறுதியை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கு. நீங்க வேற எந்த வழிபாடு செய்ய வேண்டாம், கோவிலுக்கு போக வேண்டாம், விழா எடுக்க வேண்டாம். அந்த மாற்றம் இல்லாத நம்பிக்கை திரிசடைக்கு வந்தது, சீதைக்கு வரல பாருங்க. திரிசடை சொன்னா, கண்டன கனவும் பெற்ற நிமித்தமும் நினது கற்பும், நீ கனவு கண்டாயே ராவணன் அழிவது போல, நல்ல நிமித்தங்கள் தோன்றினவே உனது இடது கண் துடித்ததே, உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று. நின்னுடைய கற்பின் திண்மை, எல்லாவற்றினுக்கு மேலாக உன்னுடைய கற்பு ராமன் அழிக்க வச்சிருமா? தண்ட வாழ் அரக்கர் பாவச் செய்கையும், தண்டாயுதத்தையும் வாளையும் உடைய அரக்கர்களினுடைய பாவங்களும், தர்மம் தாங்கும் அண்டர் நாயக்கர்த்தம் வீரத்தன்மையும், தர்மத்தை தாங்குதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ராமனினது வீரத்தன்மையும் அயர்க்கலாமா? மறக்க முடியுமா? இவைகளை ஏதாயிலும் ஒன்றை மறக்க முடியுமா? அவைகளை மறுக்கவும் முடியுமா? மறக்க முடியாது இல்லையா? இப்புலையர்க்கு அல்லால் புண்டரீகர்க்கும் உண்டோ இறுதி. இந்த புலை மக்களாகிய அரக்கர்களுக்கு வேண்டுமானாலும் மரணம் வந்து சேருமே ஒழிய, உந்தி கமலத்தை உடையவனாகிய நாரணன் அம்சமாகிய ராமனுக்கு எங்காவது இறுதி வருமா? அவனை யாராலும் அழிக்க முடியுமா? ஏன் இந்த கவலை உனக்கு? இப்படி ஒரு அஞ்ஞானமா சீதை உனக்கு என்று மயங்கி கிடந்த சீதைக்கு ரொம்ப வலுவான ஆற்றலோடு ஆறுதலையும் தருகிறாள். அவள் மனத்திலே ஒரு தெளிவையும் உண்டு பண்ணுகிறாள் திரிசடை. தொடர்ந்து அவள் என்ன சொல்லுகிறாள் என்பதை
அடுத்த வகுப்புல பாருங்க. நன்றி. வணக்கம் சார். நன்றி ஐயா. நன்றி சார். திவ்யா கஸ்தூரி வந்து 3 நாள் என்ன சார் 3 நாள் பெர்ஃபார்ம் 3 நாள்ல வந்து அவங்களினுடைய முதல் நாள் வந்து அவர்கள் ஆண்டுதோறும் ஒருவருக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிறப்பு செய்வார்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவருக்கு. இந்த ஆண்டு வந்து கவிதா, இந்த கவிதாலயா துறையில இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஒரு நடிகர், அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் வந்து மன்னிக்கணும், முதல் நாள் வந்து ஃபாத்திமா பாபுவினுடைய நாடகத்தை போடுகிறார்கள். பழைய செய்தி வாசிப்பாளரா இருந்தாங்க, அவங்க நல்ல நடிகர் கூட, அவர்களே ஒரு நாடகத்தை இயக்கி இருக்கிறார்கள். அதை போடுகிற 2ஆம் நாள் வந்து திவ்யா கஸ்தூரி சில பதங்களுக்கும் ஜாவளிகளுக்கும் நடனம் ஆடுறா. அதை தொடர்ந்து ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்துக்கு நான் நடுவரா இருக்கேன். 3ஆம் நாள் வந்து அந்த அவார்டு செரிமனி. அது என்னைக்கு வரும் சார்? அது 9ஆம் தேதி. 9ன்னா சாட்டர்டே. ஆமா, உங்க நிகழ்ச்சிக்கு முதல் நாள். அதனால நான் 3ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு வரலன்னு, ஏன்னா 9ஆம் தேதியே எனக்கு 2 நிகழ்ச்சி. தவறுதலா தேதியை குறிச்சுக்கிட்டேன். நான் தயாரித்த ஒரு நிகழ்ச்சி 9ஆம் தேதி வாணி மகால்ல, அது 19ன்னு புரிந்து கொண்டேன். அப்புறம் தான் 9ன்னு தெரிஞ்சது. நேத்து அதுக்குதான் அந்த ரிஹர்சலுக்கு போயிட்டு வந்தேன். இங்கிருந்து ஆவடி கிட்ட இருக்கு அந்த ஊரு, நொளம்பூர்ன்ற ஏரியா. ஆமா, அங்க போயிட்டு அந்த ரிஹர்சலை பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வந்தேன். அதனால 9ஆம் தேதி விழாவிற்கு போக முடியாது, நான் திவ்ய கஸ்தூரி விழாவில் இருக்கணும். 10 உங்களுடைய அரங்கேற்றத்துக்கு வரணும். சரி, நன்றி. நன்றி.